இந்த டூர்னமெண்டோட கிராண்ட் ஃபினாலே கரடிவேல் வர்சஸ் பெருங்களூர். ஸோ 2 டீமும் தரமாக விளையாண்டு வந்திருக்காங்க. இந்த டூர்னமெண்ட்டை தொடங்கி வைக்கிறதுக்காக எக்கச்சக்க சீஃப் கெஸ்ட் அண்ட் உள்ளூர் மக்கள் வந்திருக்காங்க. ஸோ எப்படி மேட்சை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கரடிவேல் போன மேட்ச் சூப்பராக வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஓனி பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ராஜ்குமார். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விக்கி நல்லா போட்டிருக்காருங்க. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் ஒன் ஃபுட்போல் டெலிவரி பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் விக்கி. ஸோ அதே மாதிரி சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக முன்னாடியே குத்திருச்சு. சிங்கிள். மணி பேட்ஸ்மேன் வந்த மாலைடி கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். விக்கெட்டு கார்த்திக் சூப்பராக அடித்தாருங்க. கிளாசிக் அடித்தார். உள்ளே வந்த ஃபஸ்ட் பாலில் எக்ஸ்ட்ரா கவரில் சூப்பரான ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு ஆட பார்த்தாரு. அங்கே பிள்ளை கையில் தான் போயிருக்கு. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஓடிட்டாங்க ஃபாஸ்ட்டாக. 2வது ரன்னாவும் மாற்றிட்டாங்க. 2 ரன். லாஸ்ட் 1 மோர். டிஃபென்ஸ் மைண்ட் செட். விக்கே பாலுக்கு வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் இது டாட் பாலாக மாறும். டாட் பாலோட முதல் செகண்ட் ஓவர் பட எங்கள் முத்துக்குமார் ஸ்ட்ரைக்கில் ராஜ்குமார். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ராஜ்குமார் மெனக்கட்டு போய் கேட்சை பிடிச்சாருங்க. இந்த மேட்ச்லையும் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் முத்துக்குமார். போன மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு பவுலிங்கில். அதை தொடர்ந்து 1 பேட்ஸ்மேனா எங்கள் வினோத் பூச்சி பாட்டு பாயிண்ட்லாம் நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன். நல்லா ஸ்டாப் பண்ணார். சூப்பரான ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை பேட்டில் தெளிவாக படலை அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பாலாக மாறும். முத்துக்குமார் பதிவு பண்ணுறேன். ஸ்டம்ப் லைனுக்கு வந்தாருங்க. பேட்ஸ்மேன் நகர்ந்ததை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு. ஆனால் அங்கே பின்னர் கையில் தான் போகும் அப்படிங்கிற பட்சத்தில் 1 2வது ரன்னை மாற்றுறாங்களா. சிங்கிளோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிச்சாக ஆட பார்த்துருக்காரு. நேருக்கு நேர் கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போயிடும். ஆன்னு பார்த்தா எஸ் மிஸ்பீல்டில் போயிடுச்சுங்க. இங்கே பவுண்ட்ரி லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பூச்சி பேட்லேருந்து பதிவு பண்ணியிருக்காரு ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. அந்தளவுக்கு டைமிங் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இது சிங்கிளாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 ஓவருக்கு 13. 3rd ஓவர் பட எங்கள் ஸ்ட்ரோக் மனோஜ் தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் பார் 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. நல்லா போட்டுங்க. ஃபீல்டர்கிட்ட இருந்து தடுத்து போட்டார். ஆனால் இங்கே தடுக்க முடியாத மாதிரி ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் ஒன் இக்கோ டெலிவரி உடம்புல போட்டுருச்சு சேஃபாக டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர். அதை தெளிவாக கணிச்சு தட்டி விட்டு ஓடிருக்காங்க. நல்லா போட்டுங்க. ஃபீல்டர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் எங்கள் கரடிவேலில் எல்லாருமே. நெக்ஸ்ட் ஒன் கார்த்தி டு ஸ்ட்ரோக் மனோஜ் தலைக்கு மேலே அடிச்சு விட்டு இதையும் சிங்கிளாக மாற்ற கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். கீப்பர் தடுத்து போட்டாருங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரோக்கோட லாஸ்ட் 1 மோர் பால் தெளிவாக ஆடினாருங்க. பாலை வர்ற விட்டு அடித்தார். ஆனால் அங்கே ஃபீல்டர் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எடுக்கல. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. எஸ் ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாகவே 2 ரன். இந்த 2 ரன்னோட 3வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 20. 4வது ஓவர் பட முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு முத்துக்குமார். ஃபுல் டேஸ் பால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் பாலுக்கு விரட்டி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலுக்கு போயிட்டு மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு பவுண்ட்ரி லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே கார்த்திக் பேட்டில் இருந்து
சூப்பராக போட்டிருக்காருங்க. பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் பண்ணாலும் தெளிவாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். வைடு ப்ளஸ் ஸ்பைஸில் ஒரு ரன் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு ரன் வைடு ப்ளஸ் சூப்பர் டெலிவரி. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் பாஸ்டாக ஒன்று ஓட்டாங்க. ரெண்டாவது ரனுக்கான சான்ஸ் பார்த்தா எஸ் பேக்கப் பால் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது ரன்னு ஓட்டாங்க எங்கள் பாஸ்டாக. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. கவர்ஸில் தெரிஞ்சு போயிருக்கு. அங்கே மனோஜ் இருக்காரு. நல்லா ஸ்டாப்புங்க. ரன்னிங்லேயே வந்து பாலையும் எடுத்துட்டாரு. ரெண்டாவது ரன்னும் ஓட்டாங்க. இங்கே சின்ன சின்ன கேப்பெல்லாம் ஓடிடுறாங்க. ஃபிஃப்த் ஓவர் கூட மனோகர் இந்த ஓவரில் ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கார்த்திக். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. சூப்பராக அடிச்சிருக்காங்க. சுவிட்சுக்கு திரும்பி அந்த ஸ்டேஜ் மேலே போய் வந்துருக்கு சொல்லலாம். சூப்பரான ஒரு 6. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணார். ஆனாலும் தெளிவாக போட்டாருங்க போல்டில். மலையடி கார்த்தியோட விக்கெட் இங்கே பறி போகுது. போன பால் 6 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே அடுத்த பாலை எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்கே முத்துக்குமார். நெக்ஸ்ட் நேம் பேட்ஸ்மேனா எங்கள் அப்துல்லா. ரொம்ப டைமிங் கிடச்சி ஒட்டச்சு போட்ட பால் பிகைண்ட் த ஸ்டம்பில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், போயிடுச்சுங்க. இங்கே பவுண்டரி சூப்பரான ஒரு பவுண்டரி எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு அப்துல்லா பேட்டில் இருந்து. பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடித்தார். சட்வார் 6க்கு வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் அவரெல்லாம் தாண்டி போயிடுச்சுங்க. பிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு 6 அப்துல்லா பேட்டில் இருந்து கூலாக அடிச்சிருக்காரு ஒரு பவுண்டரியை தொடர்ந்து. இதோட 5 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 54 அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்க. பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நல்ல ஸ்டாப். 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். நோ பால் ஸ்டெப் நோ கொடுத்துருக்காங்க. அங்கே 3வது ரனுக்கான ட்ரையும் ஓட்டாங்க. ஸோ ஃபீல்டர் சரியாக பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் 4வது ரன்னும் ஓடிடுவாங்களா. 3 ஸ்டாப் ஆகிருக்காங்க. அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்க போகுது. சேரில் பட்டு போயிருக்கு. பின்னாடி ஃபீல்டர் விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. பிகைண்ட் த ஸ்டம்பில் ஒரு பவுண்ட்ரி. சூப்பரான பவுண்ட்ரி இங்கே அப்துல்லா. ஃப்ரீ ஹிட் பாலை இங்கே சேவ் பண்ணிட்டாரு. போன பாலும் ஒரு நோ பாலாக இருந்துச்சு. எடுத்து அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் சான்ஸ் பார். கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா நல்ல கேட்சுங்க. ஃப்ரீ ஹிட் அதன் காரணமாக விக்கெட் ஆகலை. பேக் டு பேக் 3 நோ பால் போட்டிருக்காரு. ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன் 3மே. சரியான ஹைட்டு சான்ஸ் பார். விக்கெட்டுக்கு வாய்ப்பா. ஃபீல்டர் தாண்டினாலும் பிடிக்க முடியல. சூப்பரான ஒரு 6. இந்த 6ஓட எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரி, ரிமைனிங் ஒரு ஃபுல் டேஸ் அகைன் அடிச்சிருக்காரு. செம்ம ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் பார். விக்கி இருக்காரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபீல்டர் போகும். கேட்சை பிடிக்க முடியல. ஓட்டாங்க. ஸோ எக்கச்சக்கரன்னு இங்கே ஓடியும் எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அகைன் ஒரு ஃபுல் டேஸ் சான்ஸ் பார். 1 பவுன்ஸ் பவுண்ட்ரின்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி. ஸோ கடைசி ஓவராக இங்கே எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பெருங்களூர் அவங்களுக்கு தேவையான ஒரு ஓவர் அந்த ஓவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. நிற்க வச்சு மாறுறாங்களா? இல்லைங்க, ஸ்டாப் ஆகிட்டாங்க. 84 அடிச்சிருக்காங்க. 85 டார்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண வீரா. பவுலிங் பேட்ஸ்மேனா ராஜ்கமல் ஸ்ட்ரைக். பிகின் ஸ்டம்பில் லக்கி பவுண்டரி அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸை போன மேட்சை போலவே இந்த மேட்சை பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராஜ்கமல். செகண்ட் ஒன் நல்ல போட்டுங்க. சூப்பரான ஸ்டாப் பண்ணார் கார்த்தி. டாட் பால் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் பூச்சி வினோத் கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க. ராஜ்கமலோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு. ஒன் பேட்ஸ்மேனா எங்கள் மனோஜ் செம்ம பேஸில் போட்ட காரணத்தினால கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியல. அங்கே பீர் இருக்காரு. மிஸ்ஃபீல் பண்ணிட்டாருங்க. ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு. இங்கே இந்த ஓவரில் 2 பவுண்ட்ரி வந்திருக்கு.
நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் கைக்கே தான் போயிருக்கு. அதிகபட்சம் டாட் பாலாக மாறும். டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட ராஜ்குமார் நல்ல கீப்பிங். அங்கே கார்த்திக் டாட் பால் சூப்பராக அடித்தாருங்க. டைமிங் கிடைச்ச பால ஒரு கட்டு போய் பவுண்ட்ரியோட இந்த ஓவருக்கும் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டாக வந்துருச்சுங்க. பால் குத்துன இடத்துலேருந்து எம்பவே இல்லை. ராஜ்குமார் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. விக்கியோட விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா முத்து நல்ல கீப்பிங் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை சூப்பராக அடிச்சிருக்காருங்க. சுவிட்சுக்கு திரும்பி போன மேட்ச் சொல்லியிருந்தேன் ஹார்டு ஹிட்டர் அப்படிங்கிறத அதை இந்த மேட்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சூப்பரான ஒரு 6. பேட்டில் படலை, உடம்புல பட்டு தான் போயிருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே ராஜ் ஒரு டாட் பால் பேக் டு பேக் 2 டாட் பால். இந்த ரெண்டோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்து 2 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. 3வது ஓவர் கூட தேவா சான்ஸ் ஃபார் கார்த்திக் தெளிவாக போனார். ஆனால் தேவாவே கேட்சை பிடிச்சாரு. பாஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கள் பெங்களூர் இந்த ஓவரை சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் படலை. நல்லா ஸ்டாப் பண்ணார். போகும்போது டாட் பால் வர்ற விட்டு அடித்தாருங்க. ஃபீல்டர் பிரவீன் விரட்டி போய் ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் பட்டிருந்தாலும் ஃபீல்டர் அங்கே வெங்கட் இருக்காரு. சிங்கிள் சூப்பராக அடித்தாருங்க. இந்த பால் ஸ்லோ இருக்கிறான ட்ரை அதை தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு பவுண்ட்ரி 6 செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 போயிருக்கு. இங்கே முத்து பேட்டில் இருந்து வர 2வது 6 2 பக்கம் அடிச்சிருக்காரு. 2 6 3 ஓவருக்கு 30. 4வது ஓவர் படம் மாலையீடு கார்த்திக். அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. வினோத் ஸ்டம்பில் எடுத்துகிட்டு வந்து போட்டாருங்க. சூப்பரான ஒரு விக்கெட்டு. செம்ம பேஸில் இந்த முறை அதிகபட்ச சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஆல்மோஸ்ட் மேட்சை கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க. டாமினேட் பண்ணி பெங்களூர். சான்ஸ் ஃபார் நேருக்கு நேர் 6க்கா வாய்ப்பா. வீரா பாலுக்கு போயிட்டு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. சூப்பர் 4 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 35. 5வது ஓவர் போட பீர் முகமது ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் விரட்டி போயிடறான்னு நினைக்கிறேன். பிரவீன் விரட்டி போய்க்கிருக்காரு. ரொம்ப தூரமாக வந்து விரட்டி பிடிச்சிருக்காரு. நல்ல ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன் நல்ல கீப்பிங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பீர். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் தரையாக தட்டி விட்டு 1 2 பார்த்தா ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். அங்கே கோபி இருந்தார். ஃபீல்டர் சுவிட்சுக்கான ட்ரை அகைன் நல்ல கீப்பிங் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பீர் முகமது. டாட்டோட 5வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 6வது ஓவர் பட ராஜ்குமார் ஃபர்ஸ்ட் பாலே சான்ஸ் பார் சாருங்க. வீரா நல்லா டேக்கன் விக்கெட்டை இழக்கிறாங்க. எங்கள் காரடி வயல். செகண்ட் ஒன் உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் பால்லே சான்ஸ் ஃபார் 6 பார்த்தா எஸ் பிரசாந்த் பேட்லேருந்து குவாலிட்டியான ஒரு 6 சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே பிரசாந்த் சுவிட்சுக்கான ட்ரை பேட்லேயும் படலை. ஒன்று ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓடலை. ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுருக்காரு. மறிச்சு அடிச்சிருக்காரு. இந்த முறை பவுண்ட்ரி போகுதா அங்கே கோபி. ஸோ இதோட இந்த மேட்ச்லையும் வின் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன் ஆகியிருக்காங்க. வேறு லெவலான வின்னு மச் டிசர்வ் வின் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல டீமுக்கு சூப்பராக விளாண்டு டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அண்ணன் கூகூர் பாலு ஒன்றிய செயலாளர் அதிமுக அவர்களுக்கும் அண்ணன் கே எல் முத்துசுப்பிரமணியன் அவர்களுக்கும் தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பு செய்யப்படும் 2028 சிறப்பு பரிசு வழங்கி அவருக்கு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக எங்களுக்கு 5ஆம் பரிசு 10,028 வழங்கிய திருப்பி இளையராஜா காமாட்சி ஸ்டீல் அண்ட் எலக்ட்ரிக்கல்.
அடுத்தபடியாக அடுத்ததாக ஏற்கூற சிறப்பு பரிசாக அளிக்கப்படுகிறது. அதை வழங்குபவர் NV பாண்டிமாறன், காரடிவயல். எண்பத்தி 4 ரன்களை சேகரித்து மேலப்பச்சக்குடி அணியின் சுப்பிரமணியன் அவர்களுக்கு திரு கே கனகராஜ் மற்றும் கே பாக்கியராஜ் வெல்டர் வழங்கிய சைக்கிள். சிறந்த மட்டை வீச்சாளருக்கான பரிசை தட்டிச் செல்கிறார் சுப்பிரமணியன். அடுத்தபடியாக பெருங்கலூர் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் ராஜ்குமார் 88 ஓட்டங்கள் மட்டுமல்லாமல் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி பெஸ்ட் ஆல்ரவுண்டருக்கான பரிசினை LED டிவியினை திரு அழகுவேந்தன் விசிக ஒன்றிய செயலாளர் வழங்கும் பரிசினை ராஜ்குமார் அவர்களுக்கு. ஃபீல்டர் ஆஃப் த டோர்னமெண்டாக பெரம்பூர் அணியில் விளையாடிய சிவா, லெப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் சிவா அண்ட் பெஸ்ட் ஃபீல்டர், சிறந்த ஃபீல்டராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த டோர்னமெண்டில் புதியதாக எங்கள் ஊருக்கு வருகிறது சிறப்பான ஆட்டத்தினை வெளிப்படுத்திய மேலப்பூச்சிக்குடி அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நாங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி மேட்ச்லாம் எங்கேயும் நடத்த மாட்டாங்க. 4 நாள் நடத்திருக்காங்க. ஃபுட்டா இருக்கட்டும், கிரவுண்டா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. அப்புறம் வீடியோ ஆடுகள சேனலும் சூப்பரா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நன்றி நன்றி. 30,028 28 அதற்கான சுழற்கோப்பையினை பெரம்பூர் அணியினர் வென்றிருக்கிறார்கள். சிறப்பு 3ஆம் பரிசு 30,028 சிறப்பாக விளையாடி பெரம்பூர் அணியினர் வென்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். பரிசினை 2ஆம் பரிசினை காரடிவேலி உதயநிலா காரைக்குடி கிரிக்கெட் வென்றிருக்கிறார்கள். இறுதிப் போட்டியில் வெற்றி வாய்ப்பை இழந்து 2ஆம் பரிசுக்கான கோப்பையினை பெறுகிறார்கள். இரண்டாம் பரிசு அண்ணன் கூகூர் கே பாலு ஒன்றிய செயலாளர், அவரோடு இணைந்து KL முத்துசுப்பிரமணியன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் 40,028 வழங்கியிருக்கிறார்கள். இந்த பரிசினை காரைவேல் UNKCC-யினர் வெற்றி பெற்றுள்ளனர். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சிறப்பான முறையிலே ஆடுகளம் யூடியூப் சேனல் இந்த போட்டியினை முழுவதுமாக இன்னும் ஓரிரு தினங்களில் அவர்கள் வெளியிடுவார்கள். அதனை நீங்கள் உங்கள் செல்லில்
உங்களுடைய கைபேசியிலே ஆடுகளம் யூடியூப் சேனல் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதனை கண்டுகொள்ளலாம். ஆடுகளம் யூடியூப் சேனலின் நண்பர் அவர்களை விழாமேடைக்கு அழைக்கிறோம். மேலே வாங்க. அந்த பரிசனை திரு சி செல்வராஜ் 60,028 வழங்கி இருக்கிறார். அதற்கான சுழற் கோப்பையினை தற்பொழுது பெருங்கலூர் அணியினருக்கு வழங்கப்படுகிறது. எல்லாருமே தவறாக அப்படியே பெருங்கலூர் அணியின் சிக்ஸர் அடித்ததற்கான பரிசு 500 கார்த்திக் அவர்களுக்கு வழங்க பெரம்பூர் பெருங்கலூர் அணியின் விளையாடிய மாலையீடு கார்த்திக் அவர்களுக்கு பெரம்பூர் விஜய் தமிழ்நாடு காவல்துறை வழங்கும் ஒரு 500. அதே போன்று காரடிலை UNKCC அணியின் தமிழ்நாடு காவல்துறை விஜய் வழங்கும் 500. ஆப்பிள்ளை தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் பரிசுகளை வாரி வழங்கி இருக்கிறார். அவருக்கு எங்களுடைய UNKCC காரடிவில் குதிரையிலா கிரிக்கெட் கிளப்பின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருநாவுக்கரசு, சரவணன், யோகேஷ், திருநாவுக்கரசு, வீரமணி, வேற யாரும் போயிருந்தேன்னு சொல்லிருங்கப்பா. வீரமணி வாங்கல, மதி போப்பா. முருகேசன் மேல. ஏனென்றால் ஒரு வேலையை சொல்கிறோம் என்று சொன்னால் அதை பொறுப்பாக கவனித்து அந்த ஒத்துழைப்பு இருந்தாலும் அந்த ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடத்த முடியும். அந்த 4 நாட்களும் சரவணன், திருநாவுக்கரசு, முருகேசன் தமிழ் சிறப்பான முறையிலே இந்த உணவு பரிமாறினார்கள். இந்த 4 நாட்களுக்கும் சிறப்பாக நடுவர் பணியாற்றிய முத்துக்குமார், மனோகர், முருகேசன், ரஞ்சித், சிறந்த நடுவர்களாக சி முருகேசன், முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல, யார்கிட்ட கூப்பிட்டு கேட்கறது, யார்கிட்ட கூப்பிட்டு கேட்கறது, முன்னாடியே சொல்லியிருக்கணும். நாங்களே கேட்டோம். டீமுகளுக்கு கொஞ்சம் இன்வைட் செய்ததற்காக நடுவர்களாக சிறப்பாக பணியாற்றினார்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க விளையாண்டதுனால உங்களுக்கு தெரியும், அதனால உங்கள்கிட்ட கேட்கிறேன். நடுவர்களோட பணி எப்படி இருந்துச்சு? ராஜமலை சரௌண்டிங்ல எல்லா சைடும் விளையாண்டுருக்கோம். இந்த சரௌண்டிங்ல இப்பதான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமும் ஒரு இப்பதான் வந்திருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு நடக்கும் நாங்க எதிர்பார்த்து வரல. ஆனா நினைச்சதோட ரொம்ப நல்லா நடத்துறீங்க. தேங்க்யூ. நன்றி. மாமாவுக்கு பொன்னாடை சேர்க்கப்படுகிறது. 4 நாளாக தாண்டி மூத்து அவர்கள் தற்பொழுது நம்ம மேட்ச் நடத்துறதை பத்தி அவரோட ஃபீட்பேக் பகிர்ந்துக்குவார் நம்ம கிட்ட. நல்லா இருந்துச்சு மேட்ச், நல்லா நடத்துனாங்க. எப்போதுமே செட்டிங் மேட்ச் தான் வைப்பாங்க வருஷம். நல்லா கார்டிவல்னாவே நல்லா நேம் இருக்கும் இந்த சைடில். மற்றபடி சாப்பாடு, வாட்ரு எல்லாமே ஓகே, வேறு எதுவும் இல்லை. இதே கிரவுண்டில் நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டே, ஆனால் ஃபீலிங் தான் இருந்தேன். இந்த வருஷம் இங்கே விளாண்டே ஆகணும்னா அந்த மாதிரி பேச்சு விளாண்டா நல்லா விளாண்டா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வேறு எதுவும் இல்லை.
நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நல்லா வெளிப்படையா சொல்லுங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இதான் முதல் வருஷம் இங்கே வந்திருக்கேன். பெருங்களூர் முதல் வருஷம் தான் வந்து விளையாண்டுருக்கோம். முதல் வருஷமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தது ரொம்ப பெருமை. ஆனால் மேட்ச் அற்புதமாக நடத்துனீங்க. கிரவுண்டும் சரி, உங்களோட அரவணைப்பும் சரி, அருமையான சாப்பாடு. உண்மையிலே முதல்ல வந்து சாப்பாடு தான் சிறப்பாக 4 நாளுமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. யாரையுமே பட்டி போடலை. முதல்ல அதுக்கு நன்றி சொல்லணும். நல்ல முறையில் அந்த மேட்ச் நடத்தி முடிச்சிங்க. உங்க எல்லாருக்குமே எங்களது பெருங்குளூர் அணி சார்பாக நன்றிகள் பல தெரிவித்துக் கொள்கிறேன்.